ஓகே, நெக்ஸ்ட்டு இந்து அன்டிவைடட் ஃபேமிலி சரிங்களா, ஹெச்இஎஃப். ஸோ இது நம்மளுக்கு தெரியும். ஹெச்இஎஃப் வந்து நிறைய பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, ஹெச்இஎஃப் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு. மெயினாக இது வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக ஓப்பன் பண்ணுறாங்க சரிங்களா. இதில் டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லி இதில் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஒன்லி இந்து ஃபேமிலிஸ்க்கு மட்டும்தான் இது அலௌடு சரிங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்ததுன்னா இந்த ப்ரொவிஷன் போயிடும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அண்டர் இந்து லா an HUF is a family which consists of all persons lineally descended from a common ancestor and includes their wives and unmarried daughter சரிங்களா. ஸோ HUF அப்படின்றது என்னது, consist of persons lineally descended சரிங்களா, lineally descended from a common ancestor. ஓகேங்களா, ஒரே ஒரு ஆன்சஸ்டர், ஒரு காமன் ஆன்சஸ்டர், ஒரு மூதாதையர் மூலமாக ஒரு மூதாதையர் வழியாக வந்த ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகேங்களா, ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி. ஓகே, இது ஒரு 3 ஜென்ரேஷன் வரைக்கும் மேக்ஸிமம் போகும். ஓகேங்களா, ஒரு தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, அவங்களுக்கு கீழே அவங்க பசங்க சரிங்களா, இது மாதிரி வரும் சரிங்களா. இவங்கள தான் என்ன சொல்கிறோம் நம்ம, HUF அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம அந்த HUFன்னு சொல்கிறோம். ஸோ அவங்களுடைய ஒய்ஃப்ஸு, அவங்களுடைய அன்மேரிட் டாட்டர்ஸு, ஈவன் மேரிட் டாட்டர்ஸோ ஓகேங்களா, எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, HUFன்னு அப்படி சொல்கிறாங்க. And HUF cannot be created under a contract. It is created automatically in a Hindu family சரிங்களா. HUF வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் கிடையாது. ஓகேங்களா, எப்படி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து ஒரு கான்ட்ராக்டோ அந்த மாதிரி இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடையாது. இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகுது சரிங்களா. அது ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி சரிங்களா, ஆல்ரெடி இருக்குது. அதனால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உருவாகுது. புதுசாக போயிட்டு ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, அதில் போய் ஜாயின் பண்ணிக்க முடியாது. ஓகே, ஸோ இது வந்து பை பர்த்து தான் அவங்களுக்கு இந்த இது கிடைக்குது. Hindu undivided family is created as a person under section 231 of the Income Tax Act சரிங்களா. ஸோ as per Income Tax Act வந்து இது வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக ட்ரீட் பண்ணுறோம். ஓகேங்களா, இதை மட்டும் கிடையாது, பார்ட்னர்ஷிப் ஃபார்மையே நம்ம என்ன பண்ணுறோம், இண்டிவிஜுவல் பர்சனாக தான் ட்ரீட் பண்ணுறோம் as per Income Tax Act. ஓகேங்களா, ஏன்னா இன்கம் டேக்ஸ் என்ன பண்ணுது, இவங்களுக்குலாம் தனி பேன் கார்டு தருது சரிங்களா. ஆனால் இவங்களாம் வந்து யார் செப்பரேட் லீகல் என்டைட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது சரிங்களா. இவங்க போயிட்டு வேறு ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஒரு மெம்பராகவோ இல்லை ஒரு கம்பெனியில் மெம்பராகவோ இவங்க போய் என்ன பண்ண முடியாது, ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து இண்டிவிஜுவல் செப்பரேட் லீகல் என்டிட்டி கிடையாது. இந்த ஐஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அவங்கள வந்து செப்பரேட்டாக பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு செப்பரேட் இன்கம் டேக்ஸ் இன்க்ளூட் ஆகுதே தவிர அவங்க வந்து ஒரு லீகல் என்டிட்டி கிடையாது. கம்பெனி மட்டும்தான் லீகல் என்டிட்டி, LLP லீகல் என்டிட்டி. ஓகேங்களா, HUF இஸ் அ செப்பரேட் என்டைட்டி ஃபார் த பர்பஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஓகேங்களா, ஒன்லி ஃபார் த இன்கம் டேக்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அது வந்து ஒரு செப்பரேட் என்டைட்டியாக ட்ரீட் பண்ணுறாங்க இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி. ஓகேங்களா, பட் அது ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் HUF, கான்ஸ்டியூஷன் ஆஃப் HUF ஆல்ரெடி சொன்னது தான். HUF வந்து பார்த்திங்கன்னா லீனியலி டிசெண்டட் ஃப்ரம் ஏ காமன் மேல் ancestor. ஓகேங்களா, காமன் மேல் ancestor together with their mothers, wives or widows and unmarried daughters bound together by the fundamental principle of family relationship which is the essence and distinguishing feature. ஓகே, ஸோ அகைன் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, அன்மேரிட் டாட்டர்ஸை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, மதர் சொல்கிறாங்க, ஒய்ஃப் சொல்கிறாங்க, விடோஸ் சொல்கிறாங்க, அன்மேரிட் டாட்டர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் அன்மேரிட் டாட்டர்ஸை பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு இதுன்னா, ஒரு ஃபேமிலி இருக்குது வச்சிங்களேன். ஸோ அந்த ஃபேமிலியோட காமன் ஆன்சஸ்டர்ஸ் மூலமாக வராங்க. ஸோ ஒரு அன்மேரிட் டாட்டர் இருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து மேரிட் ஆகிடுச்சுன்னா இவங்க வேறு ஒரு ஃபேமிலிக்கு போயிடுறாங்க சரிங்களா. அங்கே ஒரு HUF இருக்கும். ஓகே, ஸோ அந்த HUFல இவங்க வந்து மெம்பராக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆனால் அந்த HUFல இவங்க வந்து கோபார்ட்னராக இருக்க முடியாது. ஓகேங்களா, கோபார்ட்னர் அப்படின்றது யார், கோபார்ட்னர்ன்றது அந்த HUFல இருக்கிற மேஜர் அடல்ட்டு சரிங்களா. யாரெல்லாம் மேஜர் ஆகிட்டாங்களோ அவங்களாம் வந்து அந்த HUFல கோபார்ட்னர் சரிங்களா. எந்த ஒரு லோன் எடுத்தாலும் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மாற்றினாலும் இந்த கோபார்ட்னருக்கு ஃபுல் ஸ்டேக் இருக்குது சரிங்களா. அந்த கோபார்ட்னரோட அப்ரூவலோடு தான் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ ஒரு கோபார்ட்னர் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா அந்த ஃபேமிலி இருக்கிற அடல்ட் மெம்பர் எல்லாருமே கோபார்ட்னர் சரிங்களா. அந்த ஃபேமிலியில் எல்டஸ்ட் மேல் ஓகேங்களா, ரொம்ப இருக்கிறதுலே எல்டஸ்ட் மேல் நம்ம என்ன சொல்லுவோம், கர்த்தான்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த ஃபேமிலியில் எல்டஸ்ட் மேல் வந்து கர்த்தா, அந்த கர்த்தாவுமே ஒரு கோபார்ட்னர் தான் சரிங்களா. ஒரு கோபார்ட்னர் தான் என்ன ஆக முடியும், கர்த்தா ஆக முடியும். ஆனால் அவர் தான் இருக்கிறதுல எல்டஸ்ட்டு மேல் மெம்பர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கர்த்தான்னு சொல்கிறோம் சரிங்களா. பட் இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா மேல் தான் வந்து என்னவாக இருக்க முடியும், கோபார்ட்னராக இருக்க முடியும். 2005 இந்த இந்து சக்சஷன் ஆக்டில் மாடிஃபிகேஷன் கொண்டு வந்த பிறகு நிறைய கோர்ட் ரூலிங்ஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த விமன் ஓகேங்களா அவங்க மேஜர் ஆகுனா அவங்களுமே கோபார்ட்னராக இருக்கலாம்
சரிங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியாச்சு. சரிங்களா. ஸோ அதனால் இந்த கோபார்ட்னர் அப்படின்றது மேலுக்கு மட்டும்ன்ற ஒரு இது டிஸ்டிங்ஷன் எடுத்துட்டாங்க. சரிங்களா. ஸோ ஒரு விமன் வந்து மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா, மேரேஜ் ஆகிட்டு அவங்க வந்து அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க, இந்த பர்டிகுலர் HUF விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிலாம் வந்து ரைட்ஸ்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா. அவங்க ஸ்டில் வந்து கோபார்ட்னர் தான் இருக்காங்க. ஓகேங்களா. அவங்களுடைய சொந்த வீட்டோட HUFல அவங்க ஸ்டில் கோபார்ட்னராக இருக்காங்க, ஆனால் மெம்பராக இல்லை. ஓகேங்களா. இவங்க என்ன பண்ணலாம், புது HUFக்கு போகிறாங்க, அங்கே போய் என்ன பண்ணிக்கிறாங்க, மெம்பர் ஆகிடுறாங்க. ஆனால் அங்கே போய் இவங்க கோபார்ட்னராக இருக்க முடியாது. சரிங்களா. இப்போது இவங்க வந்து கல்யாணம் ஆகிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறாங்கன்னா அந்த வீட்டில் இவங்க வந்து மெம்பர் ஆகலாம் அந்த HUFல, ஆனால் கோபார்ட்னராக ஆக முடியாது. சரிங்களா. இவங்க கோபார்ட்னராக அவங்க வீட்டில் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா இது வந்து என்ன ஆச்சு, பை பர்த் தான் வருது. சரிங்களா. லீனியர்லி டிசெண்டட் ஃப்ரம் ஏ காமன் மேல் ஆன்செஸ்டர். ஓகேங்களா. இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடையாது. மேரேஜ்ன்றது ஒரு கான்ட்ராக்ட். ஓகேங்களா. இது வந்து என்ன பண்ண முடியாது, பை பர்த் தான் வருது. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, இந்த கோபார்ட்னர்ன்றது மேரேஜ் ஆகிட்டு போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போகாது. சரிங்களா. ஸோ இந்த அன்மேரிட் டாட்டர்ஸ்ன்றது நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அன்மேரிட் டாட்டர்ஸ் வந்து அந்த HUFல என்ன பண்ணலாம், மெம்பராகவும் இருக்கலாம், கோபார்ட்னராக இருக்கலாம். ஆனால் மேரிட் ஆகிடுச்சுன்னா அந்த HUFல கோபார்ட்னராக இருப்பாங்க, மெம்பராக இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுத்துறாங்க பாருங்கள், இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் த மேல் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி கெட்ஸ் ரைட்ஸ் இன் த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி பை பர்த். ஸோ இது முன்னாடி ஓகேங்களா, அந்த மேல் மெம்பருக்கு மட்டும்தான் என்ன இருந்தது, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை மூதாதையரோட ப்ராப்பர்ட்டியில் அவங்களுக்கு வந்து ஸ்டேக் இருந்தது பை பர்த்து. ஓகேங்களா. ஃபீமேலுக்கு கிடையாது. பட் இதை வந்து மாறிடுச்சு. இப்போது ஃபீமேல் இஸ் ஈக்குவல். ஓகேங்களா. அவங்களுக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஏ மேஜர் மேல் மெம்பர் ஆஃப் HUF இஸ் கால்டு கோபார்ட்னர். ஆல்ரெடி சொன்னது. ஓகேங்களா. ஒரு மேல் மெம்பர் வந்து மேஜராக இருக்காருன்னா அவர் வந்து நம்ம கோபார்ட்னர் சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அண்டு ஃபீமேலுமே வந்து இப்போது கோபார்ட்னராக இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எக்ஸிஸ்டிங் ப்ரொவிஷன் பற்றி சொல்கிறாங்க. ஓகே. லா கவர்னிங் HUF இஸ் கவர்ன்டு பேசிக்லி பை 2 schools ஆஃப் தாட். ஓகேங்களா. ஸோ HUFன்றது பார்த்திங்கன்னா 2 தாட் வந்திருக்கு. சரிங்களா. ஆக்சுவலாக ஹிஸ்டாரிக்கலாக ஓகேங்களா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிந்து ரிலிஜன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட்டு. ஸோ நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது, நிறைய கஸ்டம்ஸ் அண்ட் இது இருக்குது. ஓகேங்களா. நமக்குள்ளே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது, ஹிந்துஸ்குள்ளேயே சொல்கிறேன். ஸோ தயபாக் லா வந்துட்டு ஒரு லா இருக்குது, இன்னொன்று வந்து மிதக்ஷர லா அப்படின்னு சொல்லி ஒரு லா இருக்குது. சரிங்களா. மேஜர் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ், இது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் இருக்கும். நமக்கு மேஜராக வந்து தயபாக்லாவும் மிதக்ஷரலாவும் சொல்கிறாங்க. சரிங்களா. இந்த தயபாக்லா அப்படின்றது இந்த பெங்கால், ஓகேங்களா, இந்த வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பங்களாதேஷ் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டு. மீதி அதர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் மேஜராக இந்த மிதக்ஷரலா இருக்குது. சரிங்களா. இந்த 2 லா மூலமாக தான் நமக்கு இந்த HUF வந்திருக்கு. ஓகேங்களா. இந்த 2 லா பார்த்திங்கன்னா இந்து வேஸ் ஆஃப் ஆக்ட், இந்து மேரேஜ், இதை பற்றி எல்லாத்தையுமே அது வந்து ஒரு லா கோடிஃபை பண்ணியிருக்கு. ஹிஸ்டாரிக்கல் நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கல் லா. சரிங்களா. இந்த 2 லாக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் எதை பேஸ் பண்ணினா, அந்த மூதாதையரோட சொத்து, பரம்பரை சொத்து. சரிங்களா. பரம்பரை சொத்து எப்படி வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் ஆகுது அப்படின்றதுல தான் 2த்துக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகேங்களா. எப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, த மிதக்ஷர லா த ரைட் ஓவர் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இஸ் பை சக்சஷன். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மிதக்ஷர லா என்ன சொல்லியிருந்தோம், இது வந்து ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் த இந்தியா இந்த மிதக்ஷர லா தான், அதர் தென் பெங்கால் மட்டும். ஓகேங்களா. பெங்கால் தவிர்த்து. ஸோ இந்த மிதக்ஷர லா என்ன சொல்லுது, ஒருத்தருக்கு அவருடைய பரம்பரை சொத்து அப்படின்றது இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாக, சரிங்களா, சக்சஷன் மூலமாக, அவங்க அப்பாவுக்கு அடுத்து அவருக்கு அப்படின்ற மூலமாக வருது. சரிங்களா. ஒருத்தர் மேஜர் ஆகிட்டாவே நம்மளுக்கு என்ன அர்த்தம், அவங்களுடைய மூதாதையர் ப்ராப்பர்ட்டியில் அந்த மேஜருக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. இது வந்து பை இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாக வருது. ஆனால் இந்த டயபாக்லா என்ன சொல்லுது அப்படின்னா, சன் அக்வைர்ஸ் த ரைட் ஓவர் த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஆன் த ஃபாதர்ஸ் டெத். ஓகேங்களா. ஒன்லி ஃபாதர் வந்து இறந்தாருன்னா மட்டும்தான் வந்து இவருக்கு வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில் ரைட் வருது, உரிமை வருது. சரிங்களா. அந்த பரம்பரை சொத்தில் இவருடைய உரிமை எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஒன்ஸ் வந்து அப்பா இறந்தால் மட்டும்தான். ஓகேங்களா. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, இங்கே சக்சஷன், இங்கே சர்வைவர்ஷிப்பு. சரிங்களா. இங்கே மேல் மட்டும்தான் சொல்கிறாங்க ஆஸ் பர் லா. ஓகேங்களா. இந்த தயபாக் லா, ஓகேங்களா, இதெல்லாம் ஹிந்து லா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை ப்ராக்ரெசிவாக மாற்றிட்டோம். அப்போ வந்து வெறும் ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இப்போது 2005 இது மாற்றி பெண்களுக்கும் அது
பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்து சக்சஷன் ஆக்ட் படி ஓகேங்களா, அதாவது 2005 வந்து மாடிஃபை பண்ணாங்க. 1956 இந்து சக்சஷன் ஆக்ட் வந்துருச்சு சரிங்களா. அதுபடி யாரெல்லாம் யாரெல்லாம் இந்த ஆக்ட் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இதில் வந்து சொல்கிறாங்க யாரெல்லாம் இந்து அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வீரசைவா, லிங்காயத்து ஓகேங்களா, பிரம்மோ சமாஜ் ஃபாலோ பண்ணுறவங்க, பிரார்த்தனை சமாஜ் ஃபாலோ பண்ணுறவங்க, ஆரிய சமாஜ் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் கஸ்டம்ஸு டிஃப்ரெண்ட் இது யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருமே அண்டர் த அம்ப்ரலா ஆஃப் இந்து அப்படின்னு கொண்டு வந்தாச்சு சரிங்களா. புத்திஸ்ட்டும் இந்து தான் சொல்கிறோம், ஜெயினியும் இந்து தான் சொல்கிறோம், சீக்கியும் இந்து தான் சொல்கிறோம் ஓகேங்களா. இவன் வந்து எல்லாமே தனித்தனி ரிலீஜனாக இருந்தால். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறோம், ஹூ இஸ் நாட் அ முஸ்லீம், யார் முஸ்லீம் கிடையாதோ, யார் கிறிஸ்டியன் கிடையாதோ ஓகேங்களா, யார் பார்சி கிடையாதோ, யார் ஜூ கிடையாதோ, அவங்க எல்லாரையும் நம்ம என்ன சொல்கிறோம், இந்துன்னு சொல்கிறோம் சரிங்களா. ஸோ பாசிட்டிவாகவும் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுறோம், இவங்கெல்லாம் இந்துன்னு சொல்கிறோம். நெகட்டிவ்லி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம் ஓகேங்களா. ஒருத்தர் முஸ்லீம் இல்லை, அவர் கிறிஸ்டின் இல்லை, அவர் பார்சி இல்லை, அவர் ஜூ இல்லைன்னா அவர் இந்து அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஏன்னா அந்த அளவுக்கு வேஸ்ட் டிஃப்ரென்சஸ் இந்து ரிலீஜன்ஸில் இருக்குது சரிங்களா. ட்ரைபல்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே இந்துவாக இது மூலமாக கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ 2005 அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. அது மூலமாக கிவன் ஈக்குவல் ரைட்ஸ் டு மேல் அண்ட் ஃபீமேல் இன் த மேட்டர்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஓகேங்களா. ஸோ இன்ஹெரிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் ரைட்ஸு, மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ப்ராப்பர்ட்டியில் ஓகேங்களா. இன் வியூ ஆஃப் திஸ், இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி மேல் மெம்பர் ஆர் இஃப் ஆல் மேல் மெம்பர்ஸ் ஆர் மைனர், ஏ இந்து ஃபீமேல் மெம்பர் கேன் பிகம் ஏ கர்த்தா மேனேஜர் ஆஃப் HUF. ஸோ இன்கேஸ் வந்து யாருமே வந்து மேல் மெம்பரே இல்லை அந்த ஃபேமிலியில் இல்லை, அந்த மேல் எல்லாருமே மைனராக இருக்காங்க, யாரும் மேஜர் மேல் மெம்பர் இல்லை அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம், ஒரு ஹிந்து விமனே வந்து கர்த்தாவாக ஆகலாம் சரிங்களா. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கோபாசனராக அவங்க இருக்காங்க ஓகேங்களா. அவங்க வந்து மேஜராக இருக்காங்கன்னா அவங்க கோபாசனர்னு சொல்லியாச்சு. அவங்க வந்து கர்த்தாவும் ஆகலாம் ஓகே. முன்னாடி வந்து ஆக முடியாது, இப்போ வந்து கர்த்தாவும் ஆகலாம். ஆனால் வேறு யாரும் மேல் மெம்பர் இல்லை, மேஜர் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படின்ல மேனேஜர் ஆகலாம் சரிங்களா. மேனேஜர் எப்போ ஆவாங்க, இவங்க வந்து வேறு வீட்டிலேருந்து வந்திருக்காங்க ஓகேங்களா, இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து அவங்க கர்த்தா ஆக முடியாது ஓகேங்களா. ஏன்னா இங்கே அவங்க கோபார்சனரே ஆக முடியாது, இங்கே அவங்க மெம்பராக தான் இருக்காங்க. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணலாம், இந்த HUF-ஐ மேனேஜ் பண்ணலாம், மேனேஜர் ஆகலாம், ஆனால் கர்த்தா ஆக முடியாது ஓகேங்களா. இங்கே மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா. ஸ்டேட்டஸ் ஆஃப் HUF okay, status of HUF. A HUF cannot be termed as a person but it is a group of persons ஓகேங்களா. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுங்க, இது வந்து ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி கிடையாது ஓகேங்களா, நாட் a செப்பரேட் லீகல் என்டிட்டி. அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது, இதை வந்து ஒரு பர்சன் சொல்லி சொல்ல முடியாது ஓகேங்களா. இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ், எப்படி நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் சொன்னோமோ அதே மாதிரி தான். பட் ஆஸ் பர் IT வந்து இது வந்து நம்ம தனியாக ஒரு பேன் இஷ்யூ பண்ணுறோம் ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும், இது வந்து இந்த HUF வந்து தயபாக் லா கீழே வருதா இல்லை மெத்தக்ஸ்டர் லா கீழே வருதா, ஏன்னா அதை பொறுத்து தான் வந்து என்ன வருது, அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு மாறுது ஓகேங்களா. சர்வைவர்ஷிப்பா இல்லை சக்ஸஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஒரு HUF எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் HUF. In a HUF, as long as members remains undivided, the senior most male member of the family called Karta is entitled to manage the family properties சரிங்களா. ஸோ ஒரு HUF ஃபேமிலி வந்து அன்டிவைடடாக இருக்குது ஓகேங்களா, அவங்கெல்லாம் சேர்ந்து தான் வாழ்கிறாங்க அப்படின்னா அந்த சீனியர் மோஸ்ட் மேல் மெம்பர் ஆல்ரெடி சொன்னோம், அந்த எல்டஸ்ட் மேல் மெம்பர் என்ன பண்ணுவார், அவர் தான் கர்த்தாவாக இருப்பார், அவர் தான் மொத்த பிஸ்னஸையும் அவர் தான் மேனேஜ் பண்ணுவார், ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியுமே அவர் தான் மேனேஜ் பண்ணுவார் ஓகேங்களா. ஸோ அந்த கர்த்தா இருந்துட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த கோபாஸ்னர் ஓகேங்களா, எ மேல் கோபாஸ்னர் கேன் பிகம் ஏ கர்த்தா. இப்போ என்ன சொல்லிட்டோம், ஃபீமேலும் வரலாம். ஹவெவர் எ மேல் மைனர் கேன் ஆக்ட் அஸ் அ கர்த்தா ஆர் ஆஃப் HUF த்ரூ இஸ் நேச்சுரல் கார்டியன் ஓகேங்களா. ஞாபகம் வச்சுங்க, மேல் மைனரையும் நீங்கள் என்ன பண்ணலாம், கர்த்தாவாக அப்பாயின்ட் பண்ணலாம், அந்த நேச்சுரல் கார்டியன். ஸோ அவங்க மூலமாக இவர் வந்து ஆக்ட் பண்ணுவார் சரிங்களா, நேச்சுரல் கார்டியன் மூலமாக ஓகேங்களா. ஸோ மேல் மைனரையும் நம்ம என்ன பண்ணலாம், கர்த்தாவாக அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஆனால் மேல் மைனர் தான் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபீமேலையுமே என்ன பண்ணலாம், ஃபீமேல் கோபாஸ்னரையுமே கர்த்தாவாக அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் சரிங்களா. இதில் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. இன்கேஸ் டிஸ்அக்ரிமெண்ட் ஓகேங்களா, யார் வந்து கர்த்தாவாக அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குது, கோபாஸ்னர் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, கர்த்தாவை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, அதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா கோர்ட் வந்து என்ன பண்ணலாம், கர்த்தாவை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஸோ கர்த்தா ஆக்குபைஸ் அ பொசிஷன் superior to that of the other members in so far as he manages the family property of a business or looks after the family interest on behalf of the other members. This authority comes to a person by birth and he does not owe it to the consent of other co-partners
சரிங்களா. ஸோ கர்த்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் பவர் இருக்குது மற்றவங்கள விட. ஓகேங்களா. இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, டோட்டலாக ஃபேமிலி பிஸ்னஸை பார்க்க போகிறாரு. அந்த ப்ராப்பர்ட்டிலாம் இவர் தான் பார்த்துக்க போகிறாரு. ப்ராப்பர்ட்டி ஈவன் அவர் என்ன பண்ணலாம், சேலும் பண்ணலாம். ஓகேங்களா. ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஃபேமிலி. ஓகேங்களா, அவர் பண்ணலாம். ஸோ அவருக்கு ஃபுல் பவர் இருக்குது. த லைபிலிட்டி ஆஃப் கர்த்தா இஸ் அன்லிமிட்டட், வேறஸ் த லைபிலிட்டி ஆஃப் த கோ பார்ட்னர் இஸ் லிமிட்டட். சரிங்களா. ஸோ ஞாபகம் வச்சுங்க, இன்கேஸ் ஒரு லோன் வாங்குறாங்க, அந்த ஹெச்இஎஃப் வந்து ஒரு லோன் வாங்குதுன்னா அந்த கர்த்தாவுடைய லைபிலிட்டி வந்து அன்லிமிட்டட். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த பிஸ்னஸோட ப்ராப்பர்ட்டி வந்து அந்த லோன் அடைக்கிறதுக்கு பத்தலை அப்படின்னா கர்த்தாவுடைய பர்சனல் அசட்டுக்குமே பேங்க் போகலாம். ஆனால் இந்த கோ பார்ட்னர் வந்து அவங்களுடைய லைபிலிட்டி வந்து லிமிட்டட். ஓகேங்களா. அந்த ஃபேமிலியில் அவங்களுக்கு என்ன அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும்தான் வந்து பேங்க் வர முடியும், இல்லை அந்த லெண்டர்ஸ் வர முடியும். அந்த கோ பார்ட்னரோட இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி கிட்ட இவங்க வர முடியாது. ஓகேங்களா. ஒன்லி கர்த்தாவுடைய லைபிலிட்டி தான் அன்லிமிட்டட். ஞாபகம் வச்சுங்க. When adult co-partners joins the contract themselves along with the karta or ratify the contract entered into by the karta, they become personally liable. சரிங்களா. இன்கேஸ் அந்த லோனில் இவங்களும் வந்து கேரண்டராக வந்திருக்காங்க, இவங்களும் வந்து பர்சனலாக வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து என்னது, இவங்களுமே வந்து பர்சனலி லைபிள். ஓகேங்களா. இவங்களுடைய லைபிலிட்டியுமே அன்லிமிட்டட் ஆகிடும். ஏன்னா இவங்களுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த லோனுக்கு பர்சனல் கேரண்டி போட்டிருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. பேங்க்ஸ் ப்ரிஃபர்ஸ் டு கெட் ஆல் டாக்குமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டட் பை த கர்த்தா அண்ட் கோ பார்ட்னர்ஸ். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுங்க. நம்ம என்ன பண்ணோம், கர்த்தா கிட்ட மட்டும் கிடையாது, கோ பார்ட்னர்கிட்டையும் வந்து சைன் வாங்கிக்கணும். லோன் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணும் போது எல்லாருக்கிட்டையும், எல்லா கோ பார்ட்னர்கிட்டையும் சைன் வாங்கிக்கணும். எல்லா மெம்பர்ஸ் கிட்ட கிடையாது, எல்லா கோ பார்ட்னர். ஞாபகம் வச்சுங்க. The Karta has the authority to borrow money for the family or ancestor business, but the burden of proof regarding necessity for a loan for the family purpose are not lies on the lender. சரிங்களா. ஸோ இந்த கர்த்தா வந்து என்ன பண்ணலாம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் இந்த ஃபேமிலிக்காக, சரிங்களா, இந்த ஃபேமிலி பிஸ்னஸ்க்காக அவர் என்ன பண்ணலாம், லோன் வாங்கலாம். சரிங்களா. ஞாபகம் வச்சுங்க, ஃபேமிலி பிஸ்னஸுக்கு தான், அவருக்கு இண்டிவிஜுவலுக்கு கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபேமிலிக்காக தான் வாங்கியிருக்காரு, அந்த ஆன்செஸ்ட்ரல் அந்த பரம்பரை பிஸ்னஸ்க்காக தான் வாங்கியிருக்காரு அப்படின்றது எப்படி யார் ப்ரூஃப் பண்ணணும்னா அந்த கர்த்தா தான் ப்ரூஃப் பண்ணணும், பேங்க் ப்ரூஃப் பண்ணணும் கிடையாது, அந்த லோன் கொடுத்தவங்க ப்ரூஃப் பண்ணக்கூடாது. சரிங்களா. ஸோ அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து யாருக்கு இருக்குது, அந்த கர்த்தா தான் ப்ரூஃப் பண்ணணும். நான் இந்த அமௌண்ட்டை இதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன், நான் இதுக்காக தான் செலவு பண்ணேன்னு சொல்லிட்டு. ஓகே. Alienation of HUF property. Transfer for value by the Karta made without legal necessity is not void but voidable at the option of the other co-partners. ஓகேங்களா. இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம கர்த்தா என்ன பண்ணிக்கலாம், ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை ஓகேங்களா அந்த ஃபேமிலிக்காக ஒரு சேல் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை வந்து விற்றுட்டாரு. ஓகே. ஸோ ஒரு வீடு இருக்குது வச்சிங்களா, இல்லை ஒரு பிளாட் இருக்குது, அந்த பிளாட்டை விற்றுட்டாரு. அந்த பிளாட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி சொத்து. சரிங்களா. விற்றுட்டு அந்த ஒரு ஃபேமிலியில் யாராவது ஒருத்தருக்கு படிக்கிறதுக்கோ எதுக்கோ செலவு பண்ணியிருக்காரு வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து லீகல். ஓகேங்களா. ஏன்னா அந்த ஃபேமிலிக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஓகே. இன்கேஸ் அதுக்காக யூஸ் பண்ணல, இவர் வேறு ஏதாவது ஒரு ரீசனுக்காக விற்றுட்டாரு, சரிங்களா, அவருடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஏதோ ஒன்று பண்ணிட்டார் அப்படின்னா அது வந்து இட் இஸ் நாட் அ வாய்டு பட் வாய்டபுள்ன்றாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து செல்லாதுன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா. இந்த வித்தது வந்து பார்த்திங்கன்னா நாட் லீகல். ஓகேங்களா. அப்படின்னு நம்ம எடுத்த உடனே சொல்லிட முடியாது. ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக்கலாக அது கேன்சல் ஆகாது. வாய்டுன்னு என்ன அர்த்தம், அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுது. ஒரு மைனருக்கு நீங்கள் வந்து லோன் கொடுத்தீங்கன்னா அவர் மைனர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அடமானம் வைக்கிறாருன்னா அது கொடுத்த அணிலேருந்தே அது வந்து செல்லாது. சரிங்களா. அப்படி ஒரு விஷயம் நடந்த மாதிரியே கிடையாது. ஓகேங்களா. ஸோ அப்படின்றத நம்ம வாய்டுன்னு சொல்கிறோம். நாட் வாய்டுன்னா ஸோ இது வந்து செல்லும். ஓகேங்களா. யார் இந்த கோபார்ட்னர் வந்து செல்லாதுன்னு சொல்கிற வரைக்கும். சரிங்களா. அந்த ஃபேமிலியில் மீதி மெம்பர் இருக்காங்களே, அடல்ட் மெம்பரு, அவங்க வந்து இல்லை இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ கேன்சல் ஆகிடும். வாய்டபுள்னா கேன்சல். ஓகேங்களா. இவங்க வந்து கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ தான் வந்து அது வந்து என்ன ஆகிடுது, லீகலி இன்வேலிட் ஆகிடுது. சரிங்களா. ஸோ இவங்களுடைய டிசிஷனை பொறுத்து தான். ஓகேங்களா. அது வந்து என்னது, அது செல்லுமா செல்லாதான்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செல்லாமல் போயிடாது. ஓகேங்களா. இவர் விற்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக செல்லாமல் போயிடாது. ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அக்ரி பண்ணல அப்படின்னு தான் பிரச்சனை. ஓகே. தே மே அஃபார்ம் ஆர் ரெப்புடியேட். அவங்க வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ரெப்புடியேட்னா இல்லை இது செல்லாதுன்னு சொல்லி அவங்க இது பண்ணிக்கலாம். சரிங்களா. பட் இது அவங்களுக்குள்ள டிஸ்பியூட்டு. ஏன்னா கர்த்தா வந்து என்ன பண்ணுறாரு, அவர் தான் வந்து ப்ரூவ் பண்ணணும், நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை நான் வந்து ஃபேமிலி பிஸ்னஸ்க்காக தான் சேல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா.
பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் த கர்த்தா சரிங்களா, ஆல்ரெடி சொன்னது தான். அவருக்கு என்னென்ன பவர் ஓகேங்களா, ரைட் டு பொசஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லா பவருமே இருக்குது. ரைட் டு இன்கம் ஃப்ரம் த ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, ரைட் டு ரெப்ரசன்ட் த ஜாயின்ட் ஃபேமிலி, ரைட் டு செல் த ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா. அந்த ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் அவருக்கு எல்லா இதுவுமே இருக்குது. பட் என்ன பண்ணணும், ஃபேமிலி பர்பஸ்க்காக டியூட்டி, அவருடைய டியூட்டி என்னது, டு ரன் த ஃபேமிலி பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ் த ப்ராப்பர்ட்டி ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த ஃபேமிலி, டியூட்டி டு அக்கௌண்ட் ஃபார் த இன்கம் ஃப்ரம் த ஜாயின்ட் ஃபேமிலி பிஸ்னஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அவர் என்ன செலவு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்டுமே அவர் என்ன பண்ணணும், கொடுக்கணும் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. பேங்கர் அண்ட் இஸ் டீலிங் வித் ஹெச்எஃப், அந்த கர்த்தா வந்து அந்த ஃபேமிலி பிஸ்னஸ்க்காக தான் இந்த வந்து லோன் வாங்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபேமிலிக்காக தான் வாங்குறாரா அப்படின்னு சொல்லி கரெக்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. நம்ம அதே மாதிரி எல்லா கோபார்ட்னரும் ஓகேங்களா, ஆல் அடல்ட் மெம்பர்ஸ் கிட்ட நம்ம சைன் வாங்கிக்கணும் சரிங்களா. அவங்க பர்சனலாக அந்த லோனுக்கு கேரண்டி, பர்சனலாக அந்த லோனுக்கு கோபாரராவோ இல்லை கேரண்டராவோ வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம சைன் வாங்கி வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து கம்பெனிஸு. ஸோ கம்பெனிஸ் இதை பற்றி தான் நம்ம ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டு வரோம் சரிங்களா. கம்பெனி அப்படின்போது அது வந்து என்னது, ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து கிளியராக பிரிச்சுட்டாங்க, ஓனர் வேறு கம்பெனி வேறு. ஓனர்னால் யார், ஷேர் ஹோல்டர்ஸு சரிங்களா. ஸோ அந்த கம்பெனி செய்கிற எந்த ஒரு இதுக்கும் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பொறுப்பு கிடையாது சரிங்களா. ஸோ கம்பெனி வேறு, ஷேர் ஹோல்டர்ஸ் வேறு. ஸோ கம்பெனிக்கு இண்டிவிஜுவல் பவர்ஸ் இருக்குது. அது இண்டிவிஜுவலாக அது பேரில் சொத்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா. அது ஒருத்தர் மேலே கேஸ் போடலாம், அது மேலே கம்பெனி மேலே ஒருத்தர் கேஸ் போடலாம் சரிங்களா. எல்லா இதுவுமே தனியாக இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க, ஏ கம்பெனி இஸ் எ ஜூரிஸ்டிக் பர்சன் ஓகே created by law having a perpetual succession. ஞாபகம் வச்சுங்க, perpetual succession and it's distinct from its members ஓகேங்களா. ஸோ ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பர்பச்சுவல் சக்சஷன் இருக்குது, அதுக்கு வந்து எண்டே கிடையாது. பர்பச்சுவல்னா எண்ட்லெஸ். ஒரு பார்ட்னர்ஷிப்னா ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து என்ன ஆகிடுது, டிசொல்யூஷன் ஆகிடுதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஷேர் ஹோல்டர் எல்லாமே விலகிட்டாங்க. அந்த ஷேர் ஹோல்டர் எல்லாமே ஒரு 5 பேர் ஷேர் ஹோல்டர் இருக்காங்க, 5 பேருமே இறந்துட்டா கூட அந்த கம்பெனிக்கு எதுவுமே ஆகாது ஓகேங்களா. நமக்கு தெரியும் ஓகே, டாடா கம்பெனி இருக்குது சரிங்களா. நிறைய கம்பெனிஸ் வந்து ஜென்ரேஷனாக வந்துட்டுருக்கு சரிங்களா. ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்டு கிடையாது, பர்பச்சுவல் சக்சஷன் ஓகே. அதே மாதிரி அது வந்து அந்த மெம்பர்ஸ்லேருந்து அது தனிப்பட்டது ஓகேங்களா. இட் டிஸ்டிங் ஃப்ரம் இட்ஸ் மெம்பர்ஸ். இட் ஹேஸ் ரைட்ஸ், லைபிலிட்டிஸ், பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் பிரிஸ்கிரைப்ட் பை லா. இட் கேன் டூ ஆல் ஆக்ட்ஸ் அஸ் எ நேச்சுரல் பர்சன் மே டூ சரிங்களா. ஸோ அதுக்கு ரைட்ஸ், லைபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஒரு நேச்சுரல் பர்சன் என்னென்னலாம் பண்ணுவாரோ அதெல்லாமே அதனால் பண்ண முடியும். ஸோ ஒரு கம்பெனியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க. A company has a corporate personality separate from all its members who have formed it unlike a partnership firm. Okay, because of this, a company incurs all liabilities and possesses all rights of a natural person subject to regulation of law. ஓகே, ஸோ அது வந்து எல்லா லைபிலிட்டிஸும் அது வந்து எடுத்துக்குது ஓகேங்களா. அதே மாதிரி எல்லா ரைட்ஸும் ஒரு நேச்சுரல் பர்சனுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ அது எல்லாமே அது எடுத்துக்குது ஓகேங்களா. ஸோ இண்டிவிஜுவலாக அது என்ன பண்ணலாம், லோன் வாங்கலாம், இண்டிவிஜுவலாக அது லோன் கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஆகிடுது, இதனுடைய ஓனரை போய் நம்ம தனியாக கேட்க தேவை. அப்போ இதுவே ஒரு தனி ஆள் ஓகேங்களா. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், கம்பெனியோட லைபிலிட்டி வந்து லிமிட்டெட் ஓகேங்களா. லிமிட்டெட் டு அந்த கம்பெனியோட சொத்து. ஏன்னா கம்பெனியோட சொத்து நம்ம தனியாக பிரிச்சிட்டோம் ஓகேங்களா. த கிளாசிக்கல் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் இன் சாலமன் வர்சஸ் சாலமன் கோ லிமிடெட் 1897 AC 22 lays down the principle of corporate responsibility சரிங்களா. இந்த ஆக்ட் மட்டும் பார்த்துங்க சரிங்களா, இந்த ஜட்ஜ்மெண்ட் மட்டும் பார்த்துங்க ஓகேங்களா. ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அப்படின்போது இங்கிலாந்தில் ஓகே. இன் சாலமன் வர்சஸ் சாலமன் கம்பெனி லிமிடெட் 1897 வந்தது. இங்கே தான் வந்து கிளியராக எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு என்னன்னு சொல்லிட்டு, கம்பெனி வேறு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வேறு அப்படின்னு சொல்லி ஓகேங்களா. இது வந்து சாலமன் அப்படின்றவர் பூட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவர் ஓகேங்களா. ஸோ அவர் வந்து அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணுறாரு, சாலமன் கம்பெனி லிமிடெட்னு சொல்லிட்டு. எல்லாமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான், ஒரு 7 பேர் இருக்காங்க சரிங்களா. ஸோ அதில் வந்து இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஷேர்ஸ் இவர் வச்சிருக்காரு, ஒரு 20,000 ஷேர்ஸ் இவர் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டீபெஞ்சர்ஸும் ஹோல்டு பண்ணியிருக்காரு, அதாவது அந்த கம்பெனிக்கு கடன் கொடுத்துருக்காரு ஓகேங்களா. இவருடைய கம்பெனி தான், ஆனால் இவருடைய கம்பெனிக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு, கடன் கொடுத்துருக்காரு சரிங்களா. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு ப்ராப்ளத்தில் என்ன ஆகிடுச்சு, லிக்விடேஷன் போகுது சரிங்களா. ஸோ கம்பெனியை வந்து சேல் பண்ணி எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணணும். செட்டில்மெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, முதல்ல கடன் கொடுத்தவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, ரெண்டாவது தான் யாருக்கு, அந்த ஷேர் ஹோல்டருக்கு, ஓனருக்கு. அதுக்கு அடுத்து மிச்சம் இருந்தால் தான் ஓனருக்கு போகும் சரிங்களா. ஃபஸ்ட்டு கடன் கொடுத்தவங்களுக்கு தான் முதல்ல போகும், லெண்டர்ஸுக்கு தான் போகும். அப்போ என்ன சொல்கிறாங்க, மீதி லெண்டர்ஸ் ஓகேங்களா, மீதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் கொடுத்துருக்குற இந்த கடன் ஓகேங்களா, சாலமன் கொடுத்துருக்குற அந்த கடனை நீங்கள் வந்து கடனாக எடுத்துக்கூடாது, ஏன்னா அது ஒரு அவருடைய ஓன் தான் ஓகேங்களா, அவருடைய ஓன் கம்பெனி தான், அதனால் நீங்கள் அதை ரெகனைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. ஆனால் கோர்ட் என்ன பண்ணிடுச்சு,
கிளியராக சொல்லிடுச்சு. சாலமோன் வேறு, சாலமன் கம்பெனி வேறு, சரிங்களா? ஸோ சாலமன் கம்பெனி தான் கடன் வாங்கியிருக்கு. சாலமன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஈவன் தோ விர்ச்சுவலி ஹோல்ட்ஸ் ஆல் த ஷேர்ஸ், ஓகேங்களா? அந்த கம்பெனியோட மொத்த ஷேர்ஸும் அவர் ஹோல்டு பண்ணியிருந்தா கூட அவருடைய கடனை தனி, சரிங்களா? அதை வந்து கம்பெனி கொடுத்தாகணும். ஸோ வி ஹாவ் டு ட்ரீட் him as a lender, ஓகேங்களா, ஈக்குவலி வித் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? The company is by law different person altogether from its shareholders, and though it may be that after incorporation the business is precisely the same as it was before, and the same persons are managers and the same hands receive the profits, the company is not in the law agent of the shareholders or trustees for them, சரிங்களா? ஸோ அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனர்ஸ்க்கு வந்து ஒரு ஏஜென்ட் கிடையாது, சரிங்களா? இட் இஸ் நாட் த ஏஜென்ட் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ், ஞாபகம் வச்சுங்க. இது ட்ரஸ்டியும் கிடையாது, அந்த ஓனருக்கு அது வந்து ஏஜென்ட் கிடையாது, ட்ரஸ்டியும் கிடையாது, ஓகேங்களா? அந்த ஓனர்கிட்ட இருந்து அது என்ன பண்ணியிருக்கு, கடன் வாங்கி அது தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுது, அவ்வளோதான், ஓகேங்களா? அந்த கம்பெனியே நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு தனி இது சொல்கிறோம், அது தனியாக பிஸ்னஸ் பண்ணுது, அது ஒரு தனி ஆள், ஓகேங்களா? அது யாருக்கும் ஏஜென்ட் கிடையாது, அது யாருக்கும் ட்ரஸ்டியும் கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. ஆர் த ஷேர் ஹோல்டர்ஸ் லைபிள் இன் எனி ஷேப் ஆர் ஃபார்ம் எக்ஸப்ட் டு த எக்ஸ்டென்ட் அண்ட் த மேனர் ப்ரொவைடட் இன் த ஆக்ட். அதே மாதிரி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி பண்ண எந்த இதுக்கும் அவங்க பொறுப்பேற்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ ஈவன் ஒரு கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம அந்த கம்பெனி மேலே ஃபைல் பண்ணுமே தவிர அந்த ஷேர் ஹோல்டர் மேலே ஃபைல் பண்ண மாட்டோம், ஓகேங்களா? The Salomon case for the first time authenticatively and clearly established the fact that a company has its own existence or personality which is separate and distinct from its members, and a result a shareholder cannot be liable for the acts of a company even though he holds virtually the entire share capital. The case also recognized and accepted the concept of limited liability, சரிங்களா? இங்கே தான் வந்து அந்த லிமிட்டட் லைபிலிட்டி கான்செப்ட் வருது. ஸோ லிமிட்டட் லைபிலிட்டின்னு ஆல்ரெடி சொன்னோம், சரிங்களா? அதாவது அந்த ஷேர் ஹோல்டரோட லைபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதோட சரி, ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு 10,000 நீங்கள் ஷேர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இன்கேஸ் அந்த கம்பெனி வந்து லிக்விடேஷன் ஆகுது, அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு, அதை வந்து அந்த கம்பெனி கிட்ட இருக்கிற சொத்து வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கடன்லாம் அடிப்பாங்க, சரிங்களா? ஸோ உங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி, நீங்கள் அந்த 10,000 ரூபாய் வந்து அந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களே அஸ் அ ஷேர் ஹோல்டராக, அது மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வராது, சரிங்களா? இன்கேஸ் அதுக்கு மேலே வந்து அந்த கம்பெனி கடன் தரணும், இன்னும் அதனுடைய கடன் முழுசாக அடையலை அப்படின்னா உங்ககிட்ட வந்து உங்களுடைய பர்சனல் அசெட்லாம் கேட்க முடியாது, சரிங்களா? நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதோட சரி. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், லிமிட்டட் லைபிலிட்டின்னு சொல்கிறோம். நம்மளுடைய லைபிலிட்டி வந்து அஸ் அ ஷேர் ஹோல்டராக லிமிட்டட், ஓகேங்களா? என்ன லிமிட்டட், அந்த கம்பெனியில் போட்டிருக்கிற ஷேரோட லிமிட்டு, அதுக்கு மேலே போக முடியாது, சரிங்களா? த லீகல் ஸ்டேட்டஸ் அண்ட் பொசிஷன் ஆஃப் எ கம்பெனி ஹேஸ் பின் ஆப்ட்லி டிஸ்கிரைப்ட் இன் த சுப்ரீம் கோர்ட் இன் டாடா இன்ஜினியரிங் அண்ட் லோகோமோட்டிவ் கம்பெனி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், சரிங்களா? இந்த கேஸ் ஞாபகம் வச்சிங்க, ஓகேங்களா? நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் ஸ்டேட்டஸ் 1965 இந்த கேஸில் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அது வந்து இங்கிலாந்து கோர்ட்டு, ஓகேங்களா? சாலமன் கேஸு. இது வந்து இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டு, டாடா இன்ஜினியரிங் லோகோமோட்டிவ் கம்பெனி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், ஓகேங்களா? இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த கார்பரேஷன் இன் எ லா இஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் பர்சன். அதாவது கம்பெனி வந்து ஒரு நேச்சுரல் பர்சனு, இட் ஹாஸ் லீகல் என்டிட்டி ஆஃப் இட்ஸ் ஓன். த என்டிட்டி ஆஃப் கார்பரேஷன் இஸ் என்டையர்லி செப்பரேட் ஃப்ரம் த ஷேர் ஹோல்டர்ஸ், சரிங்களா? ஸோ அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா என்டையர்லி, ஓகேங்களா, என்டையர்லி செப்பரேட் ஃப்ரம் ஷேர் ஹோல்டர்ஸ். இட் பேஸ் இட்ஸ் ஓன் நேம், ஓகேங்களா? அதுக்கு ஒரு ஓன் நேம் இருக்குது. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சீல், ஓகேங்களா? இட்ஸ் அசெட்ஸ் ஆர் செப்பரேட் அண்ட் டிஸ்டிங்க் ஃப்ரம் தோஸ் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ், அண்ட் இட் கேன் சூ அண்ட் பி சூட் எக்ஸ்க்ளூசிவ்லி, சரிங்களா? அது கேஸ் போடலாம், இல்லை அது மேலே நம்ம என்ன பண்ணலாம், கேஸு மற்றவங்க தேர்ட் பார்ட்டி அது மேலே கேஸ் போடலாம், சரிங்களா? இட்ஸ் கிரெடிட்டர்ஸ் கேனாட் அப்டைன் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஃப்ரம் த அசெட்ஸ் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ், ஓகேங்களா? ஸோ அவங்க அந்த கம்பெனிக்கு லோன் கொடுத்தவங்க அந்த மெம்பர்ஸோட அசெட்டுக்கிட்ட போக முடியாது. த லைபிலிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் இஸ் லிமிடெட் டு த கேபிட்டல் இன்வெஸ்டட் பை தம், சரிங்களா? ஸோ அந்த ஷேர் ஹோல்டரோட லைபிலிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட போச்சு, சரிங்களா? கேபிட்டல். சிமிலர்லி த கிரெடிட்டர்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஹேவ் நோ ரைட் டு த அசெட்ஸ் ஆஃப் த கார்பரேஷன். அதே மாதிரி அந்த கிரெடிட்டர்ஸ், ஓகேங்களா, அந்த லெண்டர்ஸ்க்கு வந்து they have no right to the assets of the corporation, ஓகேங்களா? அந்த கம்பெனியோட அசெட்டில் எந்த ஒரு ரைட்டும் அவங்களுக்கு கிடையாது, ஓகேங்களா? அவங்களுக்கு வர வேண்டிய லோன் அமௌண்ட்டு அவங்களுக்கு அந்த கம்பெனி கொடுத்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்னது, இந்த அசெட் மேலே எந்த ஒரு ரைட்ஸும் அவங்களுக்கு கிடையாது, ஓகே? ஸோ மெயின் கேரக்டர்ஸ் ஆஃப் எ கம்பெனி பார்த்துங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்து தான் கம்பெனி இஸ் ஏ வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் கம்மிங் டுகெதர் டு கேரி ஏ பிஸ்னஸ் ஆன் இஸ் ப்ராஃபிட். இட் ஹேஸ் பர்பச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ், ஆல்ரெடி சொன்னது தான், அதுக்கு எண்டு கிடையாது. சேஞ்ச் இன் இட்ஸ் மெம்பர்ஸ் டஸ் நாட் அஃபெக்ட் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் ஐடென்டிட்டி, ஒன்லி லா கேன் டிசால்வ் இட், ஓகேங்களா? அதுக்கு எண்டுன்னு அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கம்பெனி வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட் தான் என்ன பண்ணணும், அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணணும், டிசால்வ் பண்ணணும்,
சரிங்களா. அப்போ தான் ஒரு கம்பெனி எண்டுக்கு வருது. அதர்வைஸ் வந்து அந்த கம்பெனிக்கு எண்டு கிடையாது. ஓகேங்களா. த ஷேர் ஆஃப் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் ஆர் ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரபிள். ஓகேங்களா. ஸோ பப்ளிக் கம்பெனி, ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனினா அது பப்ளிக் கம்பெனி. பப்ளிக் கம்பெனினா எந்தெந்த கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் நம்ம வந்து பப்ளிக்காக வாங்க முடியும், விற்க முடியுமோ அது எல்லாமே வந்து என்னது ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸு. சரிங்களா. அது வந்து யார் வேணாலும் அந்த ஸ்டாக் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம். சரிங்களா. ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரபிள். அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. எதுக்கு? பப்ளிக் கம்பெனிக்கு மட்டும். ஓகேங்களா. ஷேர் வந்து லிஸ்டட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களா, அவங்க தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், பப்ளிக் கம்பெனி சொல்லுவோம். லிஸ்ட் பண்ணல அப்படின்னா அது வந்து ப்ரைவேட் கம்பெனி. ஓகேங்களா. ஃபார் ஏ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்ளை ஆன் ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். சரிங்களா. ஸோ அதே மாதிரி ப்ரைவேட் கம்பெனி வந்து நீங்கள் அந்த ஷேர்ஸை யார் வேணாலும் வாங்கி விற்க முடியாது. ஏன்னா அது வந்து லிஸ்ட் பண்ணல. சரிங்களா. ஷேர் மார்க்கெட்டில். சரிங்களா. அந்த கம்பெனி வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் நீங்கள் விற்கணும். ரெண்டாவது நீங்கள் யாராவது ஒருத்தர் விற்றீங்கன்னா அந்த ஷேர் விற்றதை கம்பெனி வந்து ரிஜெக்டும் பண்ணலாம், ஒத்துக்காமையும் இருக்கலாம். சரிங்களா. இது எதுக்கு வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு. பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு அது மாதிரி எதுவும் கிடையாது. நம்ம யார் வேணாலும் வாங்கிக்கலாம், யார் வேணாலும் விற்றுக்கலாம். சரிங்களா. எ மெம்பர் கேன் டிஸ்போஸ் ஷேர்ஸ் ஆஸ் பர் ஹிஸ் சாய்ஸஸ் சப்ஜெக்ட் டு எனி ஆஃப் ரெகுலேஷன் ஆஃப் த கம்பெனி. த ஷேர் ஹோல்டர்ஸ் லைபிலிட்டி இஸ் லிமிடெட் டு த நாமினல் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஹெல்டு. சரிங்களா. ஒரு ஷேர் ஹோல்டரோட லைபிலிட்டி வந்து என்னது, நாமினல் வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸ் இ ஹெல்டு. ஓகேங்களா. அந்த கம்பெனியில் அவர் வச்சுட்டு இருக்கிற நாமினல் வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸ், அவ்வளோதான் வந்து அவருடைய லைபிலிட்டி. சரிங்களா. ஏ ஷேர் ஹோல்டர் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு பே மோர் தென் த அன்பெய்ட் வேல்யூ ஆஃப் இட்ஸ் ஷேர்ஸ். சரிங்களா. ஃபார் ஏ கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி த மெம்பர்ஸ் ஆர் லைபிள் ஒன்லி டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் அமௌண்ட் கேரண்டிட் வென் த கம்பெனி கோஸ் இன்டு லிக்விடேஷன். ஸோ இந்த நாமினல் வேல்யூனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து ஷேர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் டோட்டலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுற ஷேர்ஸோட வேல்யூ வந்து நாமினல் வேல்யூ வந்து 10,000 வைங்க. ஓகேங்களா. உங்ககிட்ட வந்து முதல்ல ஒரு 3,000 தான் வாங்கியிருப்பாங்க. சரிங்களா. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பெய்ட் அப் ஷேர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போதைக்கு அந்த கம்பெனிக்கு 3,000 ரூபா மட்டும் தேவைப்படுது. மீதி ஷேர்ஸை வந்து நாங்கள் அப்புறமா கால் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அப்போ மிச்சம் எவ்வளோ, நீங்கள் அன்பெய்டு ஷேர்ஸ் 7,000 ரூபா நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கு. ஓகேங்களா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது 10,000 ரூபாய்க்கு. சரிங்களா. இது வந்து எவ்வளோ, இது வந்து நாமினல் ஷேர்ஸ். ஆனால் இப்போ ப்ரெசென்ட்டாக நீங்கள் பே பண்ணியிருக்கிறது அமௌண்ட்டு 3,000 ரூபாய். மிச்சம் எவ்வளோ பே பண்ணணும், 7,000 ரூபாய். சரிங்களா. இது வந்து எப்போ ஐபிஓ விடும்போது. சரிங்களா. அப்போயே இது வந்து சொல்லுவாங்க. பட் நார்மலாக இப்போ அந்த மாதிரி யாரும் பண்ணுறது கிடையாது. பெரிய பெரிய ஆளுங்களுக்கு இது வந்து பொருந்தும். சரிங்களா. ஸோ உங்களுடைய லைபிலிட்டி அஸ் எ ஷேர் ஹோல்டராக உங்களுடைய லைபிலிட்டி எவ்வளோ அப்படின்னா இந்த 10,000 ரூபாய்க்கு தான். ஓகேங்களா. இந்த 10,000 ரூபாயில் ஆல்ரெடி நீங்கள் 3,000 பே பண்ணிட்டீங்க. இன்கேஸ் அந்த கம்பெனி வந்து லிக்விடேஷனில் போகுது அப்படின்னா உங்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோ தரணும், மிச்சம் அந்த 7,000 ரூபா மட்டும் தான் கொடுக்கணும். சரிங்களா. இந்த 7,000 ரூபா கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய லைபிலிட்டி அந்த கம்பெனியில் முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே உங்களுடைய பர்சனல் அசெட்டுக்கு அவங்க வர முடியாது, அந்த லெண்டர்ஸ். சரிங்களா. அப்போ உங்களுடைய லைபிலிட்டி என்ன எவ்வளோ, அந்த அன்பெய்டு ஷேர் அமௌண்ட் தான். ஓகேங்களா. அதான் என்ன சொல்கிறாங்க, அன்பெய்டு வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் தான் வந்து ஷேர் ஹோல்டர் பே பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கு மேலே எதுவுமே பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதே வந்து கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி இருக்குது. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து லிமிடெட் பை ஷேர்ஸ். ஸோ ஓகேங்களா. அதே மாதிரி கம்பெனிலேயே லிமிடெட் பை கேரண்டி இருக்குது. கேரண்டி கம்பெனி என்னென்னா இந்த மாதிரி ஷேர்லாம் முன்னாடியே வந்து இருக்காது, ஷேர்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு அமௌண்ட் வந்து கேரண்டி பண்ணுவாங்க. அந்த மெம்பர்ஸ், ஓகேங்களா, கம்பெனியோட மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு அமௌண்ட்டை கேரண்டி பண்ணுவாங்க. ஓகேங்களா. இன்கேஸ் இந்த கம்பெனி வந்து இது மாதிரி லிக்விடேஷன் போச்சுன்னா நாங்கள் வந்து 50,000 வரைக்கும் நான் வந்து பொறுப்பேற்றுக்கிறேன், இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும். சரிங்களா. அந்த அமௌண்ட் மட்டும் அவங்க பே பண்ணணும் இன்கேஸ் இந்த கம்பெனி லிக்விடேஷனில் போச்சுன்னா. சரிங்களா. ஏ கம்பெனி இஸ் என்டைட்டில் டு ஓன் அண்ட் ஹோல்டு ப்ராப்பர்ட்டி இன் இட்ஸ் ஓன் நேம். ஓகே. இது ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஏ கம்பெனிஸும் இதுவும் சொல்லியாச்சு. ஓகே. கம்பெனிஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஏ கம்பெனி இஸ் ரெஜிஸ்டர்ட் அஸ் எ பப்ளிக் கம்பெனி ஆர் ப்ரைவேட் கம்பெனி. ஓகேங்களா. ஆல்ரெடி சொல்லிட்டேன். பப்ளிக் கம்பெனின்னு ஒன்று இருக்குது, ப்ரைவேட் கம்பெனின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து கம்பெனிஸ் வந்து நீங்கள் லைபிலிட்டியை பேஸ் பண்ணி, ஓகேங்களா, லைபிலிட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் 3ஆக பிரிக்கிறீங்க. மேலே சொன்னது தான். ஓகேங்களா. லிமிடெட் பை ஷேர்ஸு, லிமிடெட் பை கேரண்டி, அன்லிமிட்டெட். ஓகேங்களா. ஆல்ரெடி சொன்னது தான். லிமிடெட் பை ஷேர்ஸ்னால் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்களோ, எவ்வளோ அமௌண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ அதுக்கு மட்டும் தான் நீங்கள் பொறுப்பு, ஷேர் ஹோல்டர். லிமிடெட் பை கேரண்டினா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கேரண்டி கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு மட்டும் தான் ஷேர் ஹோல்டர் பொறுப்பு. சரிங்களா. அந்த கம்பெனியில் ஷேர் கேபிட்டல் இருக்கலாம், இல்லை ஷேர் கேபிட்டல் இல்லாமல் இருக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அன்லிமிட்டெட் கம்பெனி அப்படின்றது வித் ஆர் வித்தவுட் ஷேர் கேபிட்டல். இங்கே வந்து உங்களுடைய லைபிலிட்டி அன்லிமிட்டெட். நார்மலாக இந்த மாதிரி கம்பெனி வந்து வைக்க மாட்டாங்க. சரிங்களா. கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸோட லைபிலிட்டி வந்து அன்லிமிட்டெட். ஓகேங்களா. கம்பெனினாவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லிமிட்டெட் தான் சொல்லியிருக்கோம். பட் இந்த மாதிரி கம்பெனி அன்லிமிட்டட் நீங்கள் பண்ணலாம். அதாவது தியரிட்டிக்கலி பாசிபிள், பட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. அன்லிமிட்டெட் கம்பெனி அப்படின்றது அந்த ஷேர் ஹோல்டரோட லைபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட். ஓகே. ப்ரைவேட் கம்பெனி. சரிங்களா. ப்ரைவேட் கம்பெனி அப்படின்போது ஆல்ரெடி சொன்னது தான். ஓகேங்களா. அந்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லிஸ்ட் அவுட் பண்ணல, ஐபிஓலாம் விட்டல. சரிங்களா. அதனால் பப்ளிக் யாரும் வாங்க முடியாது. பப்ளிக் வாங்காமல் இருந்தாலும் அது பப்ளிக் கம்பெனி.
சரிங்களா? ஸோ அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. வாங்குறது விற்கிறது ஃப்ரீயாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. எதை பேஸ் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க? ஒவ்வொரு கம்பெனிக்கும் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருப்பாங்க. சரிங்களா? மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் கிடையாது. சரிங்களா? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஷேரை வந்து நீங்கள் ஃப்ரீயாக யாருனாலும் வாங்க முடியாது, யாருனாலும் விற்க முடியாது. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக வந்து மேக்ஸிமம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் 200 பேருக்கு மேலே போக முடியாது. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். ஆனால் பப்ளிக் கம்பெனியில் லிமிட்டே கிடையாது. எத்தனை பேர்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷேர் ஹோல்டராக இருந்துக்கலாம். சரிங்களா? லிஸ்ட் அவுட் பண்ண கம்பெனியில். பட் இங்கே வந்து ப்ரைவேட் கம்பெனியில் மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டர்ஸ் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 தான். சரிங்களா? ப்ரோஹிபிட்ஸ் இன்விடேஷன் டு த பப்ளிக் டு சப்ஸ்கிரைப் ஃபார் எனி செக்யூரிட்டிஸ் ஆஃப் த கம்பெனி. ஓகேங்களா? பப்ளிக் வந்து என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஓகே, இதே மாதிரி பப்ளிக் கம்பெனி என்னது, உங்கள் ஷேரை நீங்கள் ஐபிஓ விட்டுட்டீங்க, பப்ளிக் வந்து இப்போ என்ன பண்ணலாம், ஃப்ரீயாக வாங்கலாம், விற்றுக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த ஷேர்ஸ் வந்து ஈஸிலி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு எத்தனை மெம்பர்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஓகேங்களா? பப்ளிக் அட் லார்ஜ் கேன் பார்ட்டிசிபேட் இன் ஷேர் கேபிட்டல். ஓகேங்களா? ஸோ இப்போது இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள். இதில் இன்கேஸ் வந்து ஒரு பப்ளிக் கம்பெனி இருக்குது. ஓகேங்களா? அதாவது அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே ஓகேங்களா அந்த பப்ளிக் கம்பெனியோட ஒரு சப்சிடரி கம்பெனி. ஓகேங்களா? ஒரு சப்சிடரி கம்பெனி, ஆனால் அது வந்து ப்ரைவேட் கம்பெனி. ஓகேங்களா? அதனுடைய ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லிஸ்ட் அவுட் பண்ணல. ஓகேங்களா? இது வந்து ஏன்றது பப்ளிக் கம்பெனி. அந்த ஏவோட கம்பெனியோட சப்சிடரி கம்பெனி. ஓகேங்களா? ஒரு சின்ன கம்பெனி வந்து இந்த ஏ கம்பெனியோட சப்சிடரி. ஓகேங்களா? இவங்க தான் வந்து அதுக்கு பேரண்ட் கம்பெனி. சரிங்களா? இப்போது இந்த ப்ரைவேட் கம்பெனி வந்து இதனுடைய சப்சிடரியாக இருக்குது. இந்த கம்பெனி பேரண்ட் கம்பெனி வந்து பப்ளிக் கம்பெனி இருந்ததுன்னா நீங்கள் இந்த ப்ரைவேட் கம்பெனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டீம்டு டு பி, சரிங்களா, டீம்டு டு பி பப்ளிக் கம்பெனியாக நீங்கள் கன்சிடர் பண்ணணுன்றாங்க. ஓகேங்களா? ஈவன் தோ அது ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் வந்து அது என்ன சொல்லணும், பப்ளிக் கம்பெனியாக கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அது ஒரு பப்ளிக் கம்பெனியோட என்னது சப்சிடரி அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் கம்பெனினா நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஒன்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லைனா ரெண்டுமே சேர்ந்தோ என்ன பண்ணியிருக்காங்க, அட்லீஸ்ட் ஓகேங்களா 51% ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? மெஜாரிட்டி ஷேர்ஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் கம்பெனி ஆகிடுது. ஓகேங்களா? ஏ சப்சிடரி ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி இஸ் ஆல்சோ இன்க்ளூட் இன் த கேட்டகரி. ஓகேங்களா? ஒரு கவர்மெண்ட் கம்பெனியோட சப்சிடரி ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் கம்பெனி ஆகிடுது. நெக்ஸ்ட்டு கம்பெனிலே வந்து 1% கம்பெனின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 1%, வெறும் ஒருத்தர் மட்டும் தான் இருப்பார் அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டராக. சரிங்களா? வேறு யாரும் கிடையாது, ஒன்லி 1%. சரிங்களா? இட் இஸ் எ கம்பெனி விச் ஹாஸ் ஒன்லி 1% அஸ் மெம்பர். ஓகேங்களா? ஒரே ஒரு மெம்பர் தான். அண்ட் ஓபிசி மே லாஸ் இட்ஸ் ஸ்டேட்டஸ் இஃப் பெய்ட் அப் கேபிட்டல் எக்ஸிஸ் ₹50 lakhs. சரிங்களா? எதுக்காக இந்த 1% கம்பெனி கொண்டு வந்திருக்காங்கன்னா கம்பெனினாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரமும் கிடைக்குது. சரிங்களா? உங்களுடைய பையர் செல்லர்கிட்ட. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, 1% கம்பெனியை வந்து அலோவ் பண்ணுறாங்க. இந்த 1% கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இஃப் பெய்ட் அப் கேபிட்டல் எக்ஸிஸ் ₹50 lakhs. சரிங்களா? 50 lakhsக்கு மேலே பெய்ட் அப் கேபிட்டல்னா என்னது, அந்த கம்பெனியில் அவர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டு. சரிங்களா? அந்த ஓனரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து 50 லட்சத்தை தாண்டிடுச்சு. ஓகேங்களா? ஆர் ஆவரேஜ் ஆனுவல் டர்ன் ஓவர் இஸ் மோர் தென் ₹2 crore. ஓகேங்களா? அந்த கம்பெனியில் இருக்கிற சேல்ஸ் வந்து 2 கோடி தாண்டுது. ஓகேங்களா? ஒரு வருடாந்திர சேல்ஸ். ஓகேங்களா? டர்ன் ஓவர் அப்படின்றது வருடாந்திர சேல்ஸு. ஓகேங்களா? 2 கோடியே தாண்டி இருக்குது. ஓகேங்களா? ப்ரிசீடிங் கன்சிக்யூட்டிவ் இயர்ஸு, 3 இம்மிடியட் ப்ரிசீடிங் கன்சிக்யூட்டிவ் இயர்ஸு. இதுக்கு முன்னாடி 3 வருஷம் கண்டினியூஸாக தொடர்ந்து 3 வருஷமாக 2 கோடியை வந்து டர்ன் ஓவர் மேலே பண்ணுறாங்க. அப்படி இல்லை 50 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 1% கம்பெனி இருக்க முடியாது. சரிங்களா? 1% கம்பெனினா அப்போ அதுக்குள்ளே தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்மால் கம்பெனி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் நாட் எக்ஸீடிங் ₹50 lakhs. அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க, மேலே சொன்ன அதே தான். சரிங்களா? டர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி தாண்டிட்டு கூடாது. ஆனால் இங்கே 3 ப்ரிசீடிங் இயர் சொல்லலை. ஓகேங்களா? லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் பேலன்ஸ் ஷீட் வச்சு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வச்சு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் உங்களுக்கு வந்து என்ன இருக்கக்கூடாது, 2 கோடியே தாண்டி இருக்கக்கூடாது டர்ன் ஓவர். ஓகேங்களா? அங்கே 3 வருஷம் சொல்லியிருந்தாங்க, இங்கே வந்து ஒரே வருஷம் தான் சொல்கிறாங்க. திஸ் எக்ஸ்க்ளூட்ஸ் ஏ ஹோல்டிங் கம்பெனி ஆஃப் சப்சிடி கம்பெனி, கம்பெனி ரெஜிஸ்டர்ட் அண்டர் செக்ஷன் 8 அண்ட் கம்பெனி ஆர் பாடி கார்பரேட் கவர்ன்டு பை எனி ஸ்பெஷல் ஆக்ட். சரிங்களா? இதற்கெல்லாம் இது அப்ளிகபிள் கிடையாது. ஓகேங்களா? ஹோல்டிங் கம்பெனிக்கு இது அப்ளிகபிள் கிடையாது, சப்சிடி கம்பெனிக்கு இது வந்து அப்ளிகபிள் கிடையாது. சரிங்களா? கம்பெனி ரெஜிஸ்டர்ட் அண்டர் செக்ஷன் 8 சொல்கிறாங்க. சரிங்களா? செக்ஷன் 8 கம்பெனி செக்டர் ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனிக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. சரிங்களா? இல்லைனா வேறு எதனா ஸ்பெஷல் ஆக்ட் மூலமாக வந்துருக்கிற கம்பெனிகளுக்கு இது வந்து அப்ளிகபிள் கிடையாது.
ஓகே, இந்த ஸ்மால் கம்பெனி இந்த கேட்டகரி இதுக்கெல்லாம் அப்ளிகபிள் கிடையாது. ஓகே, அதர் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஒன்று வந்து ஃபாரின் கம்பெனி. சரிங்களா, எனி கம்பெனி ஆர் பாடி கார்பரேட் இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா. சரிங்களா, அந்த கம்பெனி வந்து இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணல, வெளிநாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாலையும் பண்ணுறாங்க. ஆஸ் அ பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் இந்தியா பை இட் செல்ஃப் ஆர் த்ரூ அன் ஏஜென்ட். அதுவாக பண்ணுது, இல்லைனா ஒரு ஏஜென்ட் வச்சு பண்ணுது, பிசிக்கலி ஆர் த்ரூ எலக்ட்ரானிக் மோடு. சரிங்களா, அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஃபாரின் கம்பெனி சொல்கிறோம். கண்டக்ட்ஸ் எனி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இன் இந்தியா இன் எனி அதர் மேனர். சரிங்களா, வேறு ஏதாவது வழியில் அவங்க பிஸ்னஸ் பண்ணாலும் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஃபாரின் கம்பெனி சொல்கிறோம். ஆனால் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணல, அவங்க என்ன இருக்காங்க, ஃபாரினில் தான் அந்த கம்பெனி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஹோல்டிங் கம்பெனி. ஏ கம்பெனி இஸ் இன் ரிலேஷன் டு ஒன் ஆர் மோர் அதர் கம்பெனிஸ் ஆஃப் விச் சச் கம்பெனிஸ் ஆர் சப்சிடரி கம்பெனிஸ். ஓகேங்களா, ஹோல்டிங் கம்பெனினா ஒன்றும் கிடையாது, பேரண்ட் கம்பெனி. ஓகேங்களா, இப்போது ஐசிஐசிஐ இருக்குது. சரிங்களா, ஐசிஐசிஐ என்ன பண்ணுது, அது ஒரு பேங்க்கு. ஓகேங்களா, அவங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா, ஐசிஐசிஐ லம்பார்ட் ஏதோன்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா, இது வந்து என்னது, ஹோல்டிங் கம்பெனி. ஏன்னா இது வந்து இந்த கம்பெனியை, இந்த இன்சூரன்ஸ், இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இது ஹோல்டு பண்ணியிருக்கு. சரிங்களா, பேரண்ட் கம்பெனி. இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் என்னது, இது ரெண்டும் சப்சிடரி. ஓகேங்களா, இதனுடைய சப்சிடரி, அந்த ஐசிஐசிஐயோட பேங்க்கோட சப்சிடரி. சரிங்களா, ஸோ இதுதான் சொல்கிறாங்க. சப்சிடரி கம்பெனி என்னது, எ கம்பெனி இன் விச் த ஹோல்டிங் கம்பெனி கண்ட்ரோல்ஸ் த கம்போசிஷன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர். சரிங்களா, ஸோ ஒரு ஹோல்டிங் கம்பெனி என்ன பண்ணுது, இந்த சப்சிடரி கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ யார் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதெல்லாம் இந்த பேரண்ட் கம்பெனி, அதாவது இந்த ஹோல்டிங் கம்பெனி தான் டிசைட் பண்ணும். ஓகேங்களா, எக்ஸசைஸ் ஆர் கண்ட்ரோல்ஸ் மோர் தென் ஒன் ஆஃப் த கேபிட்டல் ஓட்டிங் பவர் எய்தர் ஆஃப் இட்ஸ் ஓன் ஆர் டுகெதர் வித் ஒன் ஆர் மோர் ஆஃப் இட்ஸ் சப்சிடரி கம்பெனிஸ். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் பார்க்குறாங்க. ஒன்று, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை இவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் கம்பெனி ஹோல்டிங் கம்பெனி டிசைட் பண்ணுது. இல்லைனா 50% ஆஃப் த ஓட்டிங் பவர் வந்து இவங்க கண்ட்ரோல் இருக்குது. ஓகேங்களா, ஒரு பேரண்ட் கம்பெனி இருக்குன்னா அப்போது இந்த கம்பெனி வந்து நம்ம சப்சிடரி கம்பெனின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த ரெண்டு கண்டிஷனை ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா அப்போது இந்த கண்ட்ரோல் ஆகிற கம்பெனி வந்து சப்சிடரி கம்பெனி, கண்ட்ரோல் பண்ணுற கம்பெனி வந்து ஹோல்டிங் கம்பெனி. சரிங்களா, ஸோ இது ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள். இன்கேஸ் வந்து ஒரு ஏன்னு ஒரு கம்பெனி இருக்குது. சரிங்களா, இது வந்து ஹோல்டிங் கம்பெனி, ஏவோட கம்பெனியோட சப்சிடரி கம்பெனி பி. சரிங்களா, பியோட சப்சிடரி வந்து சின்னா, ஓகேங்களா, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சி வந்து என்ன ஆகிடும், அகைன் வந்து பியோட சப்சிடியாகவும் இருக்கும். சரிங்களா, இது வந்து பிக்கு மட்டும் சப்சிடி கிடையாது, ஏக்கும் சப்சிடி. ஓகேங்களா, ஏன்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஏவோட சப்சிடி பி, பியோட சப்சிடி சி. ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக சி என்ன ஆகிடும், சி வந்து சப்சிடி ஆஃப் ஏ. சரிங்களா, அதுதான் சொல்கிறாங்க. சரிங்களா, பேசிக்கலாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, கம்பெனிஸ் ஆக்ட் வந்து என்ன பண்ணுது, கம்பெனிஸ் எல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுது. சரிங்களா, ஒரு பப்ளிக் கம்பெனியாக இருக்குது. ஓகேங்களா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பப்ளிக் கம்பெனியாக இருந்ததுன்னா மினிமம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 7 பேர் இருக்கலாம். சரிங்களா, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் மினிமம் 7 பேர் இருக்கலாம், மேக்ஸிமம் மெம்பர்ஸ் இது கிடையாது. சரிங்களா, பப்ளிக் கம்பெனியில் மினிமம் வந்து 7, மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டட். ஓகேங்களா, ப்ரைவேட் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எவ்வளோ சொல்லியிருந்தோம், மினிமம் வந்து 2. ஓகேங்களா, 2, மேக்ஸிமம் வந்து 200. ஓகேங்களா, பார்ட்னர்ஷிப்க்கு என்ன சொல்லியிருந்தோம், 2 to 50. ஓகேங்களா, இது மட்டும் ஞாபகம் வச்சிங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க இது ஃபுல்லாக. சரிங்களா, கம்பெனி வந்து இன்கார்பரேஷன் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கம்பெனி எங்கே வந்து அதனுடைய ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கோ அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கம்பெனி ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் கிட்ட போய் நீங்கள் கம்பெனி வந்து என்ன பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஒரு மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனும் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இது ரெண்டுத்தையும் நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா, மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், நேம் ஆஃப் த கம்பெனி, டைப் ஆஃப் கம்பெனி, இதெல்லாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுக்கணும். சரிங்களா, அப்போ மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் என்னன்னு தெரிஞ்சுங்க. ஓகேங்களா, த எம்ஓஇ இஸ் த சார்ட்டர் ஆஃப் த கம்பெனி. சரிங்களா, இதுதான் வந்து ஒரு பைபிள் மாதிரி. ஓகேங்களா, அந்த கம்பெனியோட சார்ட்டர் அண்ட் எனேபிள்ஸ் த ஷேர் ஹோல்டர்ஸ், கிரெடிட்டர்ஸ் அண்ட் தோஸ் டீலிங் வித் கம்பெனி டு நோ இட்ஸ் பர்மிட்டட் ரேஞ்ச் ஆஃப் பிஸ்னஸ். சரிங்களா, அந்த கம்பெனி வந்து அது என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் சொல்லும். சரிங்களா, மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் சொல்கிற பிஸ்னஸை தாண்டி இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து லீகலி நாட் அக்செப்டபிள், இல்லீகல் கிடையாது. சரிங்களா, இல்லீகல் கிடையாது, லீகலி இன்வேலிட். ஓகேங்களா, இட் கண்டைன்ஸ் த ஃபாலோவிங் டீடைல்ஸ் அமோங் அதர்ஸ். ஸோ நேம் ஆஃப் த கம்பெனி அதில் சொல்லுவாங்க. ஓகேங்களா, எந்த ஸ்டேட்டில் ரெஜிஸ்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனுடைய கம்பெனியோட அப்ஜெக்ட்ஸு. ஓகேங்களா, லயபிலிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ். ஓகேங்களா, அந்த ஷேர் ஹோல்டர்ஸோட லயபிலிட்டி, ஷேர் கேபிட்டல் எவ்வளோ. ஓகேங்களா, அது எப்படி டிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா, டோட்டல் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ, அது எத்தனை ஷேர்ஸாக டிவைட் பண்ணணும், இது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இட் டிஃபைன்ஸ் த ஏரியா வித்தின் விச் த கம்பெனிஸ் கேன் ஆக்ட். ஓகேங்களா, இதுதான் வந்து என்ன பண்ணுது,
டிஃபைன் பண்ணுது, லிமிட் பண்ணுது. இதுக்குள்ளே தான் கம்பெனி வந்து இந்த பிஸ்னஸ் தான் பண்ண முடியும். ஓகேங்களா, ஷூ மேனுஃபேக்சரிங் தான் பண்ண முடியும். திடீர்னு அந்த கம்பெனி போய் என்ன பண்ண முடியாது, ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ண முடியாது. அந்த மெமோரண்ட் ஆஃப் அசோசியேஷனில் சொல்லலைனா, மெமோரண்ட் ஆஃப் அசோசியேஷன் சேஞ்ச் பண்ணிட்டு தான் அவங்க என்ன பண்ணணும், இப்போது ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, டோட்டலாக வந்து 5 crore வந்து கேபிட்டல் வந்து அவங்க கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசோசியேஷனில் சொல்லியிருக்கிற மெமோரண்ட் ஆஃப் அசோசியேஷனில் அவளை மட்டும் தான் அவங்களோட என்ன பண்ண முடியும், பப்ளிக்கிட்ட இருந்து வாங்க முடியும். சரிங்களா, அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, கேபிட்டலை வாங்க முடியாது. ஓகேங்களா, மேக்ஸிமம் ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்கன்னா. சரிங்களா, ஸோ அப்போ மெமோரண்ட் ஆஃப் அசோசியேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓகேங்களா, hence it should have the object for which company has been formed and various businesses it can undertake. சரிங்களா, இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு லோன் கொடுக்குறீங்க. ஓகேங்களா, ஆனால் அந்த லோனுக்கு கொடுக்குற பிஸ்னஸ் வந்து அந்த மெமோரண்ட் ஆஃப் அசோசியேஷனில் ரெஜிஸ்டர் ஆகலை. ஓகேங்களா, அந்த பிஸ்னஸ் வந்து அந்த கம்பெனி வந்து பண்ண முடியாது MOA படி. ஆனால் நீங்கள் லோன் கொடுத்துட்டீங்க. சரிங்களா, அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, ரெக்கவர் பண்ண முடியாது, would not be recoverable. ஓகேங்களா, ஏன்னா அந்த பிஸ்னஸே என்னது, அந்த கம்பெனி வந்து ஆத்தரைஸ் பண்ணவே இல்லை அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம லோன் கொடுத்துட்டோம். சரிங்களா, ஸோ அது வந்து நம்ம தப்பு. ஏன்னா நம்ம MOA படிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், லோன் கொடுக்கணும். இந்த பிஸ்னஸ் வந்து அந்த கம்பெனி பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்றது அந்த கம்பெனியோட ரூல்ஸு. ஓகேங்களா, அந்த கம்பெனி எப்படி வந்து ரன் பண்ண போகிறோம், யார் வந்து டைரக்டர்ஸாக இருக்க போகிறாங்க, ஓகேங்களா, யாருக்கு என்னென்ன பவர், அதுக்கு ஓட்டிங் பவர் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மைன்யூட் ரூல்ஸை வந்து சொல்கிறது தான் வந்து என்னது, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஓகேங்களா, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஆர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கவர்னிங் த இன்டர்னல் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி. ஞாபகம் வச்சுங்க, அந்த கம்பெனி வந்து எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறோம். தே டிஃபைன் த பவர்ஸ் ஆஃப் த ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த கம்பெனி. AOA இஸ் சப்பார்டினேட் டு MOA. சரிங்களா, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனோட சப்பார்டினேட். ஓகேங்களா, இது என்னென்ன வச்சிருக்கு பாருங்கள், இது நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் பற்றி சொல்லும். ஓகேங்களா, அந்த மீட்டிங், அந்த போர்டு மீட்டிங் எப்படி கண்டக்ட் பண்ணுறது, ஷேர் ஹோல்டர் மீட்டிங் எப்படி கண்டக்ட் பண்ணுறது, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு. ஓகேங்களா, இன்கேஸ் வந்து ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இருந்தால் அந்த ஷேர் ட்ரான்ஸ்ஃபருக்கு என்னென்ன ப்ரொசீஜரு. ஓகேங்களா, கம்பெனி வந்து பாரோவிங் எப்படி பண்ணணும், பாரோவிங் பவர்ஸ். ஓகேங்களா, பாரோவிங் பவர் இதில் தான் இருக்குது, MOAல கிடையாது. ஆஃபீஸஸ் ஆஃப் த கம்பெனி எல்லாத்தையுமே வந்து இந்த இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாத்தையும் பற்றி பேசுகிறது தான் AOA. நெக்ஸ்ட் நேம் ஆஃப் கம்பெனி. ஓகேங்களா, MOA நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நேம் ஆஃப் கம்பெனி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா, ஸோ என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் 3 நேம் வந்து அவங்க கொடுக்கணும். ஓகேங்களா, அந்த ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரெஜிஸ்ட்ரார்கிட்ட 3 நேம் அவங்க வந்து ரெஃபர் பண்ணி கொடுக்கணும். அந்த ப்ரிஃபரன்ஸில் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸில் அதில் எந்த நேம் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரார் சூஸ் பண்ணுறாரோ, ஓகேங்களா, அது வந்து இவங்க எடுத்துக்குவாங்க. சரிங்களா, ஸோ இன்கேஸ் வந்து அது ப்ரைவேட் கம்பெனியாக இருந்ததுன்னா ப்ரைவேட் லிமிடெட் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா, பப்ளிக் கம்பெனியாக இருந்ததுன்னா ஜஸ்ட் லிமிடெட்ன்ற ஒரு வேர்டில் முடிக்கணும். சரிங்களா, நீங்கள் ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறீங்க, XYZன்னு பேர் வச்சுட்டிங்கன்னா பப்ளிக் கம்பெனி XYZ லிமிடெட்னு வைக்கணும். ப்ரைவேட் கம்பெனி XYZ ப்ரைவேட் லிமிடெட் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா, ஒரு கம்பெனியை நீங்கள் as per செக்ஷன் 8 ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லிமிடெட்ன்ற வேர்டு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா, இப்போ நீங்கள் ஒவ்வொரு பேங்க்குலாம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பந்தன் பேங்க்னு வச்சிங்களேன், அது வந்து கம்பெனி ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்ல மாட்டோம், பந்தன் பேங்க் லிமிடெட்னு சொல்ல மாட்டோம். ஓகேங்களா, ஈவன் தோ அது வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருந்தாலும் அப்படி சொல்ல மாட்டோம், ஜஸ்ட் பந்தன் பேங்க்கோடு முடிச்சிக்குவோம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி செக்ஷன் 8 கீழே நீங்கள் என்னென்ன கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதுக்கெலாம் இந்த லிமிட்ன்ற வேர்டு வந்து தேவை கிடையாது. சரிங்களா, அதே மாதிரி சில நேம் வந்து நீங்கள் வந்து வைக்க முடியாது. சரிங்களா, கம்பெனி ஆஃப் இந்தியா, கம்பெனி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா நீங்கள் வைக்க முடியாது. சரிங்களா, அதே மாதிரி விச் இஸ் ஐடென்டிக்கல் வித் ஆர் டூ நியர்லி ரெசம்பிள்ஸ் த நேம் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கம்பெனி. ஆல்ரெடி டாட்டா இருக்குது, ரிலையன்ஸ் இருக்குது, அதே மாதிரி நேம் நீங்கள் வைக்க முடியாது. ஓகேங்களா, ஆல்சோ ஏ கம்பெனி கேனாட் யூஸ் நேம் ப்ரொஹிபிட்டட் அண்டர் த எம்ப்ளம்ஸ் அண்ட் நேம்ஸ். சரிங்களா, இந்த ஆக்டுக்கு கீழே வருது எம்ப்ளம்ஸ் அண்ட் நேம்ஸ் அப்படின்றது இந்தியன் எம்ப்ளம்ஸ், இந்தியன் நேம்ஸு. அதுக்கு கீழே வர நேம்ஸு நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, உங்கள் கம்பெனிக்கு வைக்க முடியாது. சரிங்களா, ஒன்ஸ் வந்து கம்பெனி வந்து நீங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கொடுப்பாங்க. சரிங்களா, யார் அந்த ரெஜிஸ்ட்ரார் தருவார். சரிங்களா, சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் இஸ் இஷ்யூ டு திஸ் எஃபெக்ட். அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த தேதியிலேருந்து என்ன ஆயிடுச்சு, அந்த கம்பெனி இன்கார்பரேஷன் ஆகிடுச்சு. அதுதான் வந்து என்னது, அந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் ஆன தேதி. ஓகேங்களா, டேட் ஆஃப் இன்கார்பரேஷன். ஆனால் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கொடுத்த பிறகு கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிஸ்னஸ் வந்து இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா, நீங்கள் திரும்பி வந்து என்ன பண்ணணும், இனிமேல் ப்ரிமைசஸ்லாம் பில்ட் பண்ணி, ஓகேங்களா, அதுக்கப்புறமா பொறுமையாக தான் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லை இமீடியட்டாகவும் பண்ணலாம், அது அந்தந்த கம்பெனியோட பொறுத்து. ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நீங்கள் வந்து வாங்கணும். சரிங்களா, எது கம்பெனிஸ் ஆக்ட் 2019 வந்து இதை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொவைடிங் தட் எ கம்பெனி ஹேவிங் எ ஷேர் கேபிட்டல் ஷால் நாட் கமன்ஸ் எனி பிஸ்னஸ் ஆர் எக்ஸசைஸ் எனி பாரோவிங் பவர்ஸ் அன்லெஸ். சரிங்களா, ஒரு கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, ஆனால் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஓகேங்களா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை எதனா லோன் வாங்கிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிறதெல்லாம் பண்ணணும்.
ஓகேங்களா. என்னென்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு a declaration is filed within 180 days of the date of incorporation by a director with the registrar that every subscriber to MOA has paid the value of shares agreed to be taken by him. சரிங்களா. ஸோ அந்த கம்பெனி வந்து நீங்கள் இன்கார்பரேட் பண்ணியிருக்கீங்க, மேலே அந்த இன்கார்பரேட் பண்ண தேதியிலேருந்து 180 நாளைக்குள்ளே என்ன பண்ணணும், அந்த டைரக்டர் ஓகேங்களா, அந்த கம்பெனியோட டைரக்டர் ஒரு டிக்ளரேஷனை ஃபைல் பண்ணணும். ஓகேங்களா. ரெஜிஸ்டர் கிட்ட என்ன சொல்லி ஃபைல் பண்ணணும், அந்த எம்ஓஏல என்ன சொல்லியிருக்காங்களோ சரிங்களா, எம்ஓஏல சொன்ன மாதிரி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து அக்ரி பண்ண அமௌண்ட்டை பே பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அமௌண்ட்டை பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு டிக்ளரேஷன் தரணும். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த கம்பெனி ஹாஸ் ஃபைல்டு வித் ரெஜிஸ்டர் வெரிஃபிகேஷன் ஆஃப் இஸ் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ். ஓகேங்களா. ஸோ அந்த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸை வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு ஆனால் ப்ரூஃபை வந்து என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும். சரிங்களா. ஒரு கம்பெனி வந்து உண்மையாகவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதனுடைய ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, அதை வெரிஃபை பண்ணிட்டாங்க. சரிங்களா. ஒரு கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னா அதனுடைய ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இருக்கும். சரிங்களா. அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸை வந்து வெரிஃபை பண்ணியிருக்கணும். சரிங்களா. அந்த வெரிஃபிகேஷன் ப்ரூஃபையும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ரெஜிஸ்டர்கிட்ட சப்மிட் பண்ணணும். சரிங்களா. அப்போது அந்த டிக்ளரேஷன் கொடுக்கணும், கம்பெனி ஷேர் ஹோல்டர்லாம் வந்து பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸை வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரூஃபும் தரணும். ஏன்னா வந்து நிறைய ஃப்ராட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. கம்பெனி வந்து ஒரு சும்மா ஃபேக்காக க்ரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, லோன் வாங்கிடுறாங்க, கம்பெனி ஸ்டார்ட் பண்ண மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு காமன் சீல். ஓகேங்களா. நீங்கள் ஆல்ரெடி தெரியும், கம்பெனின்றது வந்து எனது ஒரு செப்பரேட் லீகல் என்டைட்டி, அது வந்து ஒரு இண்டிவிஜுவல். சரிங்களா. அப்போ அந்த இண்டிவிஜுவல் என்ன பண்ணணும், சைன் பண்ணணும். அந்த சைன் வந்து அது பண்ணுற விதம் தான் எனது காமன் சீல். ஓகேங்களா. அதுக்குன்னு ஒரு சீல் இருக்கும், அந்த கம்பெனிக்குன்னு சொல்லி ஒரு டிஸ்டிங் சீல் இருக்கும். ஓகேங்களா. அந்த சீல் போட்டால் அது சைன் பண்ண மாதிரி. சரிங்களா. ஒவ்வொரு டாக்குமெண்ட்லேயும் அந்த கம்பெனி எங்கெங்கெல்லாம் அக்ரி பண்ணியிருக்கோ அந்த சீலை போடுவாங்க. சரிங்களா. இந்த சீலை வந்து ஓகே டேரக்டர்ஸ்லாம் சேர்ந்து அவங்களுடைய ஃப்ரண்ட்டில் தான் போடுவாங்க. அது எப்படி போடணுன்றது டீட்டெயிலாக ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு சேஞ்சு. சரிங்களா. சில இடத்துலலாம் வந்து இந்த காமன் சீல் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் போட தேவையில்ல, ஷேர் சர்டிஃபிகேட்டில் போட தேவையில்ல. ஓகேங்களா. இது வந்து ஆப்ஷனலாக கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா. கம்பல்சரி கிடையாது. அங்கே வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் 2 டைரக்டர் சைன் பண்ணாலும் போதும், இல்லைனா ஒரு டைரக்டரு இல்லை அந்த கம்பெனியோட செக்ரட்டரி சைன் பண்ணால் போதும். ஓகேங்களா. அந்த கம்பெனியோட காமன் சீல் அஃபிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது.